இன்னைக்கு எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை ஸ்ட்ரெஸ்ங்க. எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, ஏன் உலகத்துக்கே இருக்குன்னு சொல்லலாம். யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களா இருந்தாங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். ஆமாங்க, இந்த உலகத்துல ஸ்ட்ரெஸ் உண்மையிலேயே ரொம்ப அதிகமா நிறைய பேத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கூட பழகுறவங்க, நம்ம கூட ஒர்க் பண்றவங்க, நம்ம கூட படிச்சவங்க, படிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க லைஃப்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம உடம்ப பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்குங்க. இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறனால நம்ம லைஃப்பில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, நம்ம உடம்ப எப்படி அது பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே சயின்ஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் சொல்கிற ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டெய்லியுமே வரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே அவங்க உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன சயின்ஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு ஒரு ஆபத்து வரப்போ மூளை உடனே என்ன பண்ணும்னா எமர்ஜென்சி மோடுக்கு போயிடும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு புலி துரத்துச்சு அப்படின்னா உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் ரியாக்ஷன் தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் இதய துடிப்பு அதிகரிக்கும், மூச்சோட வேகம் அதிகமாக இருக்கும், ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஜீரண சக்தி தற்காலிகமாக நிறுத்தப்படும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தங்க. குறுகிய காலத்தில் இல்லை எனக்கு அப்பப்பெல்லாம் இருக்காது எப்பயாவது தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ப்ராப்ளம் இல்லை. அதாவது ப்ராப்ளம் தான், அதை நம்ம கண்டினியூட்டி பண்ணாமல் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது காலைல தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்குமே எதையாவது யோசிச்சுக்கிட்டு திங்க் பண்ணிவிட்டு ஓவர் திங்க் பண்ணிவிட்டு நடந்த விஷயத்தை பற்றி முடிச்சுட்டு நடக்க போகிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இப்போ ப்ரெசண்டில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பற்றியே நீங்கள் கவலைப்படாமல் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயங்க. சரி, ஸ்ட்ரெஸ் வந்த உடனேயே நம்ம உடம்புல 2 முக்கியமான ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டிசோல், அட்ரினல். இந்த கார்டிசோல் அதிகமாக சுரந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் பலவீனமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போகும். அதனால தான் சும்மா இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையும் பெரிய நோயாக மாறிடுது அப்படின்னே சொல்லலாம். இந்த தொடர்ச்சியாக ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி இன்னும் பல வியாதிகள் ஏற்படும்னா சர்க்கரை நோய், இதய நோய், குடல் புண், தலைவலி, தோல் நோய்கள். இது எல்லாமே தோலுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்னமா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆக தோல் நோய்களும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிறதுக்கு ஆரம்பிக்கும். உடம்பு எப்போவுமே டென்ஷன் மோடில் இருந்துச்சு அப்படின்னா ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், உடம்புக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம திங்க் பண்ணுற தாட்ஸுக்குமே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. ஆனால் பல பேருக்கு தெரியாம தாங்க இருக்கும். நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படக்கூடிய விஷயம் எது தெரியுமா? டைஜஷன். நீங்கள் கவலையோடு சாப்பிட்டா அந்த உணவு எப்படிங்க ஒழுங்காக நமக்கு செரிமானம் ஆகும்? ஸோ சரியாக செரிமானம் ஆகலைன்னு அப்படின்னா நமக்கு அடுத்த விஷயம் என்ன நடக்கும்? டைஜஷனில் தான் ப்ராப்ளம் ஆகும். அதனால் என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? கேஸ் ட்ரபிள், அசிடிட்டி, அல்சர், வயிறு உப்புசமாக இருக்கிறது, இது எல்லாமே ஏற்படும். இது எல்லாமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ரெஸ்க்கான டைரக்டான ஒரு விளைவு அப்படின்னே நம்ம சொல்லலாம். உடம்பு ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருந்தால் மட்டும்தான் ஜீரண உறுப்புகள் முழுசாக வேலை செய்யுங்க. அதனால தான் யோகம் வெல்னஸ் எப்போவுமே சொல்கிறோம், மன அமைதி அப்படிங்கிறது தான் முதல் மருந்து. நம்ம எல்லாருக்குமே அமைதியான ஒரு லைஃப் நம்ம லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு அதுவே போதுங்க. நமக்கு வேறு எந்த மருந்துமே நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அதுக்காக தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், காலைல எழுந்த உடனேயே கொஞ்ச நேரம் வாக்கிங், எக்ஸசைஸ், இல்லை யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனசு அமைதியாக இருக்கும். மனசு அமைதியாக இருந்தாலே போதுமே, நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இல்லையா? அதை தான் நாங்கள் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கோம். அடுத்தது, நீண்ட நாள் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் இதயம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அட்ரினல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அடிக்கடி ரிலீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா ரத்த நாளங்கள் எல்லாமே இறுக்கமாகும், பிபி என்னாகும், ஹையில் தான் போகும். இதுக்கு மருந்து மட்டும் இல்லை, சொல்யூஷனுமே இருக்காதுங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசு தான் காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் மனசை எந்த அளவுக்கு அமைதியாகவும் எந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறீங்களோ உங்கள் உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் காரணத்தை சரி பண்ணாமல் மருந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா
நோய் என்னாகும், சரியாகாது, மீண்டும் மீண்டும் வந்துட்டே தாங்க இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நான் சயின்ஸ் ப்ரூவ் பண்ண சில விஷயங்களை சொல்கிறேன். ஸோ இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். தினமுமே நான் சொன்ன மாதிரி ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அமைதியாக நீங்கள் தியானம் 10 நிமிஷத்துக்கு பண்ணணும். நடைப்பயிற்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளணும். இயற்கையான காட்சிகளை பார்ப்பது, சில பேர்லாம் நேச்சுரல் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போதே அவங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் வரும், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். அந்த மாதிரி அதே மாதிரி கரெக்ட் டைமுக்கு தூங்கணும், கரெக்ட் டைமுக்கு எழுந்திருக்கணும். இன்னும் சில பேர்லாம் பார்த்தோம்னா பாட்டு கேட்டால் ஸ்ட்ரெஸ் குறையும், டான்ஸ் ஆடினா ஸ்ட்ரெஸ் குறையும், அழுது முடிச்சுட்டா ஸ்ட்ரெஸ் குறையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்க கூட விளையாடும் போது ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும், புக் படிக்கும் போது ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படிலாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் குறைச்சிக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கணும், நாட் அன்ஹெல்த்தியாக இருக்கவே கூடாது. சில பேர்லாம் நான் ஹெவியாக சாப்பிடுவேன், பிரியாணி, சில்லி, பர்கர், சாண்ட்விச் இந்த மாதிரி சாப்பிட்டு நான் என் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்குவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பண்ணுறது மூலியமா அவங்க ஸ்ட்ரெஸ் வேணால் குறையலாம் மேபி, ஆனால் உடம்பு ரொம்பவே அன்ஹெல்த்தி ஆகிடும். ஸோ ஹெல்த்தியான ஒரு முறையில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கலாம். ஸோ இந்த 5 விஷயங்களை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள். உங்களுடைய கார்டிசோல் அப்படிங்கிறது பேலன்ஸாக இருக்கும், உங்கள் மனசும் காமாக இருக்கும், அண்டு உங்களுடைய உடம்பும் ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் மோடுக்கு திரும்பும். ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனிமேல் ஸ்ட்ரெஸ் ஆவீங்களா? கண்டிப்பாக ஆகவே கூடாது. ஹாப்பியாக இருங்க, எப்போவுமே சிரிச்சுட்டே இருங்க. நம்ம யாரு கூடயும் தேவையில்லாமல் சண்டை போடுறதோ, தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுகள் வைக்கிறதோ, ஸோ எந்த விஷயமும் நீங்கள் பண்ணாமல் உங்கள் ஒர்க்கு, உங்களோட வீடு, உங்களுடைய ஃபேமிலி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம லைஃப் லாங் வாழலாம். நமக்கு பிடிச்சவங்க கூட பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கலாம். இப்போது நம்ம திடீர்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், அதாவது இது நான் பர்சனலாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தங்க வராங்க, இல்லை உங்கள் ஆப்போசிட்டில் ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு நமக்கு யாருன்னே தெரியாது. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க, அவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் கழிச்சோ 10 நிமிஷம் கழிச்சோ நம்மளை அவங்க பார்க்கும்போது நம்ம ஸ்மைல் பண்ணுவோம், இல்லை அவங்க நம்மக்கிட்ட ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அவங்க 2 பேர் யாருன்னே தெரியாது, ஆனால் அதை ஸ்மைல் பண்ணிப்போம். ஸோ நம்மளுடைய ஸ்மைலு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அவங்க ஒரு விஷயம் யோசிச்சிட்டே இருந்திருக்கலாம், இல்லை அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கட்டும். நம்ம சிரிக்கும்போது அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த செகண்ட் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம எங்கே போனாலும், நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை அங்கே கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்மளும் நல்லா இருப்போம், அடுத்தவங்களும் நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது போல் ஹெல்த்தையும் மைண்டையும் நம்ம சூப்பராக வச்சுக்கணும், ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம யோகம் வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடல் நலம், மனநலம் இது இரண்டும் இணைந்தாதான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். அடுத்த ஒரு வீடியோவில் என்னோட குரலின் மூலமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.